உங்கள் கற்பம் சேனல் வியூவர்ஸுக்கு வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலிஸ். டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலி அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போற வீடியோஸ் வந்து நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகலாம். டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலி. நம்ம இதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல வந்து பேசிக் கேட்ஸ் பார்த்தோம். அண்டு கேட்டு, ஆர் கேட்டு, நாட்டு கேட்டு அதெல்லாம் பார்த்தோம். அடுத்து வந்து யூனிவர்சல் லாஜிக் கேட் அப்படின்னு சொல்லி 2 பார்த்தோம். என்ன அப்படின்னா நாண்டு கேட்டும் நார் கேட்டும் பார்த்தோம். இந்த நாண்டு கேட்டையும் நார் கேட்டையும் ஏன் யூனிவர்சல் லாஜிக் கேட் அப்படின்னு சொல்றோம்னா, இந்த 2 கேட்டை வச்சு மற்ற எல்லா வகையான பேசிக் கேட்ஸையுமே நம்மளால உருவாக்க முடியும் அப்படிங்கிறது பார்த்தோம். இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அண்டு கேட் இருக்கு. ஏபின்னு இன்புட் கொடுக்க முடியும். இந்த அண்டு கேட்டுக்கு ஒய் அப்படின்னு சொல்லி அவுட்புட் கிடைக்கும். 0 இல்ல 1 அப்படின்னா எது வேணா இன்புட் கொடுக்க முடியும். அதை பொறுத்து அண்டு கேட் அப்படின்னு சொன்னா ரெண்டுமே ஹையா இருந்தா மட்டும் அவுட்புட் வந்து ஹையா இருக்கும். இல்ல ஏதாவது ஒண்ணு லோவா இருந்துச்சுனாலும் அவுட்புட் வந்து லோவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப நம்ம 0 டிஜிட்டல் அப்படின்னாலே 0 இல்ல 1 அப்படின்றதுதான் அதுல டிஜிட்டல்ல இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்ப 0 அப்படின்னு சொன்னா நம்ம இந்த இடத்துல என்ன கொடுப்போம் அப்படின்னு சொன்னா 0 வோல்ட். 0 வோல்ட் கொடுத்தா அதை வந்து 0 அப்படின்னு கன்சிடர் பண்ணிப்போம். 5 வோல்ட் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அதை வந்து 1 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவோம். இதை வந்து பாசிட்டிவ் லாஜிக், நெகட்டிவ் லாஜிக் அப்படின்னு 2 சொல்லலாம். பாசிட்டிவ் லாஜிக் அப்படின்னா பாசிட்டிவ் லாஜிக்னா நான் 0 வோல்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அது 0, 5 வோல்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அது வந்து லாஜிக் 1. இப்ப 0 வோல்ட் கொடுத்தா 0, 5 வோல்ட் கொடுத்தா 1 அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது பாசிட்டிவ் லாஜிக். நெகட்டிவ் லாஜிக்னா 0 வோல்ட் கொடுத்தேன்னா 1 அப்படின்னும் 5 வோல்ட் கொடுக்கும்போது 0 அப்படின்னு கன்சிடர் ஆனிச்சு அப்படின்னு சொன்னா அதை வந்து நெகட்டிவ் லாஜிக் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் பாசிட்டிவ் லாஜிக், நெகட்டிவ் லாஜிக் உள்ள வித்தியாசம். இப்ப நம்ம பாசிட்டிவ் லாஜிக் தான் பெரும்பாலான இடத்துல யூஸ் பண்றோம் அப்படின்னா 0 வோல்ட் கொடுத்தா அதை வந்து 0வா கன்சிடர் பண்ணோம். 5 வோல்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணோம். இப்ப இந்த 2 இடத்துலயுமே நான் 5 வோல்ட் கொடுக்குறேன், அதாவது 1 அப்படின்னு கொடுக்குறேன்னா அவுட்புட்ல வந்து எனக்கு 5 வோல்டேஜ் கிடைக்கும். தட் மீன்ஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வந்து ஒரு அண்டு கேட்டோட இன்புட் எப்படி கொடுக்குறோம், அவுட்புட் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது இதுதான். இப்ப அண்டு கேட் அப்படிங்கிறது நமக்கு இந்த மாதிரி இருக்கு. நான் ஒரு அண்டு கேட்டோட ஐசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7408 எடுத்துக்கிறோம். இந்த 7408 ஐசி எப்படி இருக்கும்னா, இல்ல நம்ம வந்து ஒரு நாண்டு கேட்டை எடுத்துக்கோம். நாண்டு கேட்டோட ஐசி நம்பர் வந்து 7400 அப்படின்னு பேரு. ஒரு ஐசி இந்த 7400 அப்படின்ற ஐசி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம். இது வந்து ஒரு 14 பின் ஐசி. மேல 7 பின் இருக்கும், கீழே 7 பின் இருக்கும். 1 2 3. இதுல வந்து இந்த பின் வந்து விசிசி அப்படின்னு சொல்லுவோம், இதை கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இதுலதான் வந்து இந்த ஐசிக்கு தேவையான இன்புட் சப்ளை கொடுக்குறோம். 5 வோல்ட். இது கிரவுண்டு. இதுல என்ன பண்ணுவோம்னா இது வந்து ஒரு நாண்டு கேட்டு. இந்த 1வது பின்னு, 2வது பின்னு, 3வது பின்ன வந்து இது 2ஐயும் 1 இன்புட்டாகவும் 2 இன்புட்டாகவும் வச்சுக்குவோம். 3 வந்து அவுட்புட்டா கன்சிடர் பண்ணுவோம். இது வந்து ஒரு நாண்டு கேட்டு. நாண்டு கேட் நம்பர் 1. இந்த 3 பின்னை யூஸ் பண்ணி இன்னொரு நாண்டு கேட் யூஸ் பண்ணலாம். இன்புட் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த 2 பின்னை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து இந்த 3 பின்னை யூஸ் பண்ணி இது 3வது நாண்டு கேட்டு. இந்த 3 பின்னை யூஸ் பண்ணி 4வது நாண்டு கேட்டை வந்து உருவாக்க முடியும். ஸோ ஒரு ஐசி 7400 அப்படிங்கிற ஐசி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதை 14 பின்னில் ஃபர்ஸ்ட் 3 பின்ன ஒரு நாண்டு கேட்டா கன்சிடர் பண்ணுவோம். இந்த 3 பின்ன ஒரு நாண்டு கேட்டு, இந்த 3 பின்ன ஒரு நாண்டு கேட்டு, இந்த 3 பின்ன வந்து ஒரு நாண்டு கேட்டா வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்ப நான் வந்து இந்த நாண்டு கேட்ல இதுல 1 அப்படின்னு இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அவுட்புட்ல வந்து எனக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா இது அண்டு கேட்டோட ரிவர்ஸ் அப்படின்றதால, காம்ப்ளிமெண்ட்ங்கிறதால 1 அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு 0 0ன்னு கிடைக்கும்.
0 0 அப்படின்னு கொடுத்தேன்னா தான் எனக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். அதாவது இங்க 0 வோல்ட்டும் 0 வோல்ட்டும் கொடுத்தேன்னா இங்க அவுட்புட்ல வந்து எனக்கு 5 வோல்ட் கிடைக்கும் அப்படின்றது இந்த NAND கேட்ல ஐசில நம்ம இப்படி கொடுத்தாதான் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த இடத்துல ஒரு ஐசி அப்படின்றது இருக்கு, ஒரு கேட் வந்து இந்த இடத்துல ஒர்க் ஆகுது. பட் இந்த இடத்துல எப்படி இந்த கேட் ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஐசியை எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க, ஒரு ஐசில அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மளால வந்துட்டு ஒரு NAND கேட்டை கிரியேட் பண்ணிட்டோம்னாலோ நார் கேட்டை கிரியேட் பண்ணிட்டோம்னாலோ அதை வச்சு நம்ம வந்து மற்ற பேசிக் கேட்ஸ் வந்து உருவாக்கிட முடியும் இல்லையா? ஸோ ஒரு NAND கேட்டை எப்படி ஒர்க் பண்ண வைப்போம், எப்படி NAND கேட் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு என்னன்னா, இப்ப நம்ம செமிகண்டக்டர் டிவைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டயோடு, டயோடு, டிரான்சிஸ்டரு, மாஸ்பெட் அப்படின்ற மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸ் பார்த்துருப்போம். அந்த காம்பவுண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஒரு NAND கேட்டை கிரியேட் பண்ண போறோம். அந்த NAND கேட்டை வந்து அந்த காம்பவுண்ட்ஸை வச்சு கிரியேட் பண்ணி ஒரு டிசைன் பண்ணிட்டு அந்த டிசைனை வந்து இந்த ஐசில வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஐசி வந்துட்டு எப்படி ஐசி பேக்கேஜிங் எப்படி பண்றாங்க அப்படிங்கறது அதுதான். ஒரு சர்க்கியூட் டிசைனை இந்த ஐசிக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஐசி பேக்கேஜிங் அப்படின்னு சொல்றது. இப்ப இந்த ஒரு ஐசி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஐசி பேக்கேஜிங் வந்து எஸ்எஸ்ஐ, எம்எஸ்ஐ, எல்எஸ்ஐ, விஎல்எஸ்ஐ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது இந்த ஐசில உள்ள காம்பனன்ஸோட கவுண்டை பொறுத்தது. இப்ப எஸ்எஸ்ஐனா விஎல்எஸ்ஐனா வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். இப்ப வெரி லார்ஜ், இது லார்ஜ், இது மீடியம், இது ஸ்மால். அப்ப இதுல கொஞ்சம் காம்பனன்ட்ஸ் மட்டும் இருக்கும், இதுல அதை விட அதிகமா இருக்கும், இதுல எம்எஸ்ஐ விட அதிகமா இருக்கும், இந்த எல்எஸ்ஐ விட விஎல்எஸ்ஐல ரொம்ப அதிகமான காம்பனன்ட்ஸ் வந்து ஒரு சர்க்கியூட், ஒரு ஐசிக்குள்ள நிறைய சர்க்கியூட் காம்பனன்ட்ஸ் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது விஎல்எஸ்ஐ. எஸ்எஸ்ஐ அப்படின்னு சொன்னா கொஞ்சம் காம்பனன்ட்ஸ் வச்சு சர்க்கியூட் டிசைன் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா எஸ்எஸ்ஐ. இப்ப இந்த ஐசில வந்து 4 NAND கேட் இருக்கு. ஒரு NAND கேட்டுக்கு எவ்வளவு காம்பனன்ட்ஸ் தேவை, அதை எப்படி டிசைன் பண்றாங்க அப்படிங்கறது வந்துட்டு பார்க்கலாம். நிறைய வந்து ஐசி லாஜிக் ஃபேமிலிஸ் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா ஆர்டிஎல் இருக்கு, டிடிஎல் இருக்கு, சிமாஸ்எல் இருக்கு, ஐஸ்கொயர்எல் இருக்கு. இந்த மாதிரி நிறைய லாஜிக் ஃபேமிலிஸ் இருக்கு. இதுல நம்ம இப்ப மெயினா பார்க்க போறது வந்து டிடிஎல்லும் சிமாஸ் லாஜிக். டிடிஎல் அப்படின்னு சொன்னா டிரான்சிஸ்டர் லாஜிக். டிரான்சிஸ்டரை வச்சு ஒரு NAND கேட்டை எப்படி கிரியேட் பண்றாங்க, டிரான்சிஸ்டர் வச்சு நம்ம நிறைய வேற விதமான கேட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். பட் நம்ம NAND கேட்டை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த NAND கேட்டை வச்சு மற்ற கேட்டையும் நம்ம உருவாக்கிட முடியும் இல்லையா? அதனால NAND கேட்டை எப்படி கிரியேட் பண்றோம் அப்படின்றத பார்க்க போறோம். சிமாஸ் அப்படின்னா மாஸ்பெட்டை வச்சு எப்படி ஒரு NAND கேட்டை கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கறத வந்துட்டு இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இது வந்து டிரான்சிஸ்டரை வச்சு நம்ம ஒரு சர்க்கியூட் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இது எதுக்கான சர்க்கியூட் அப்படின்னு சொன்னா ஒரு NAND கேட்டுக்கான லாஜிக், NAND கேட்டோட லாஜிக்கை அவுட்புட்ல கொண்டு வரதுக்கான சர்க்கியூட். இது வந்து ஏ, பி, இது வந்து ஒய். நமக்கு NAND கேட்னா என்ன, 0 0 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா 1 1 1 அப்படின்னு கொடுத்தா 0. அதாவது AND கேட்டோட ரிவர்ஸ். AND கேட்ல வந்து 1 1ன்னு கொடுத்தா மட்டும் 1ன்னு வரும். இதுல அதுக்கு ரிவர்ஸா 1 1 அப்படின்னு கொடுத்தோம்னா மட்டும் 0 அப்படின்னு கிடைக்கும். மற்ற எல்லாத்துலயுமே வந்து அவுட்புட்ல 1ன்னு கிடைக்கும். 1 1 கொடுத்தோம்னா 5 வோல்ட் அப்படின்னு சொல்லி இன்புட்ல கொடுத்தோம்னா அவுட்புட்ல 0 வோல்ட் கிடைக்கும். மீதி எல்லா லாஜிக் கண்டிஷன்லயுமே வந்து அவுட்புட்ல 5 வோல்ட் கிடைக்கும். அப்படிங்கிறது தான் வந்து ஒரு NAND கேட்டோட லாஜிக். இப்ப இந்த சர்க்கியூட் பத்தி பார்க்கலாம். இதுல வந்து 4 டிரான்சிஸ்டர் இருக்கு, Q1, Q2, Q3, Q4, அப்புறம் ஒரு டயோடு இருக்கு. இதுல இந்த Q1 அப்படிங்கிற டிரான்சிஸ்டர் வந்துட்டு 2 எமிட்டர் இருக்கு. இது வந்து மல்டி எமிட்டர் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 எமிட்டர்ல தான் வந்து நம்ம ஏபி அப்படிங்கிற இன்புட் வந்து கனெக்ட் பண்றோம், ஏபி. இப்ப நம்ம அந்த ஐசில வந்து ஒரு NAND கேட்டோட சர்க்கியூட் பார்த்தோமா, அந்த NAND கேட்ல ஃபர்ஸ்ட் பின்னும் செகண்ட் பின்னும் இன்புட்டா கொடுத்தோம், தேர்ட் பின் வந்து அவுட்புட்டா எடுத்தோம் இல்லையா? இப்ப இந்த ஏ அப்படிங்கிறது அந்த ஐசில ஏ அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் கனெக்ட் பண்ணிருப்போம், பி அப்படிங்கறது இந்த டிரான்சிஸ்டரோட இந்த பின்ல கனெக்ட் பண்ணிருப்போம். இதுதான் ஏ, இதுதான் பி, இதுதான் வந்து அந்த ஐசியோட 3வது பின்னு. இந்த மாதிரிதான் டிசைன் பண்ணிருப்பாங்க.
ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பின் வர மாதிரியும் பி அப்படிங்கிறது செகண்ட் பின் வர மாதிரியும் இந்த ஒய் அப்படிங்கிறது தேர்ட் பின் வர மாதிரியும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்ப டிரான்சிஸ்டர்ல வந்து அதோட ஒர்க்கிங் எப்படின்றது நான் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாதான் நம்மளால கிளியரா வந்து இதை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு டிரான்சிஸ்டரோட ஒர்க்கிங் எப்படின்றது வந்து இருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த டிரான்சிஸ்டர் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னா இதுக்கு ஈக்குவலண்டான ஒரு சர்க்கியூட் இருக்கு. இது ஏ, இது பி, இது வந்து இந்த விசிசி பிளஸ் விசிசி. இப்ப இந்த இடத்துல வந்து 5 வோல்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா இப்ப நான் 0 0 அப்படின்னு இந்த பின்ல கொடுக்குறேன் அப்படின்னா இது 0 அப்படின்னா இது வந்துட்டு ஃபார்வர்ட் பேக்ல ஒர்க் ஆகும் அப்படின்றப்ப இந்த ஏசி வந்து அப்படியே இந்த பக்கம் போயிடும், இது வழியா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிரும் அப்படின்றதால இந்த எண்டுல வந்து எனக்கு எதுவுமே கிடைக்காது. இதுவே வந்துட்டு நான் இது வந்து 5 வோல்ட் அதாவது 1 1 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா இது வந்து எனக்கு ரிவர்ஸ் பேஸ்ல ஒர்க் ஆகும். அப்ப கரண்ட் ஃப்ளோ வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அப்ப 1 1 அப்படின்னு கொடுக்கும்போது கரண்ட் ஃப்ளோ இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அப்ப பாத்துக்கோங்க, இப்ப நான் இங்க 1 1 அப்படின்னு கொடுக்குறேன்னா கரண்ட் ஃப்ளோ வந்து எனக்கு இந்த டைரக்ஷன்ல இருந்ததுன்னா இந்த Q2 அப்படிங்கிற டிரான்சிஸ்டர் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒர்க் ஆகும், கண்டக்ஷன் இருக்கும் அப்படின்னா இது வழியா கரண்ட் ஃப்ளோ போயிட்டு இந்த Q4 வழியா போய் கிரவுண்டுக்கு வந்துடும் கரண்ட். ஸோ இங்க வந்து எனக்கு எதுவுமே கிடைக்காது. ஏன் இந்த வழியெல்லாம் வரலாமே அப்படின்னா இந்த வழியா வர முடியாது, ஏன்னா இதுக்கு தேவையான பேஸ் கரண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னா இது கண்டக்ஷன் ஆகும். ஏன் இதுக்கு பேஸ் கரண்ட் வராது அப்படின்னு சொன்னா இந்த ரெசிஸ்டர் வந்து கரண்ட்டை பிளாக் பண்ணிட்டு கரண்டோட கண்டக்டிவிட்டியை வந்து குறைச்சிடும் அப்படின்றதால இதுக்கு தேவையான பேஸ் கரண்ட் கிடைக்காது. அப்படிங்கிறதால இந்த டயோட ஆக்டிவேட் ஆகாது. இந்த அவுட்புட்லயும் எனக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ அவுட்புட் 0ன்னு இருக்கும். 1 1ன்னு கொடுக்கும்போது இது ஆக்டிவேட் ஆகிட்டு இது ஆக்டிவேட் ஆகிட்டு நேர கீழே போயிடும், எனக்கு இங்க அவுட்புட் எதுவுமே கிடைக்காது. இப்ப நான் 0 0 அப்படின்னு கொடுக்குறேன்னா இங்க 0 0 அப்படின்னு கொடுத்தேன்னா கரண்ட் ஃப்ளோ வந்துட்டு கரண்ட் வந்து இந்த பக்கம் போயிடும், இந்த பக்கம் எதுவும் போகாது அப்படின்றதால என்ன ஆகும்னா சப்ளை வந்துட்டு இது வழியா இந்த பக்கம் போகும். இந்த பேஸ் கரண்ட் வந்து இதை வந்து ஆக்டிவேட் பண்ணிடும். இதை ஆக்டிவேட் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னா இது வழியா கலெக்டர் கரண்ட் பேஸ் கரண்ட் எல்லாம் சேர்ந்து இந்த டயோட வந்து ஆக்டிவேட் பண்ணிடும். டயோட ஃபார்வர்ட் பேஸ்ல ஒர்க் ஆனிச்சு அப்படின்னு சொன்னா அவுட்புட்ல வந்து எனக்கு 1 அப்படின்னு கிடைச்சிடும். இப்ப 0 0 அப்படின்னு கொடுக்கும்போது 1 அப்படின்னு கிடைக்கும். இப்ப 0 1 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னாலும் ஒரு ரெசிஸ்டர் ஒரு டயோடு வந்து ஃபார்வர்ட் பேஸ்ல ஒர்க் ஆகும், இன்னொரு டயோடு வந்து ரிவர்ஸ் பேஸ்ல ஒர்க் ஆகும் அப்படின்றதால அப்பயும் எனக்கு இங்க 1 அப்படின்னு கிடைக்கும். 1 0 அப்படின்னு கொடுக்குறேன்னா அப்ப இந்த டிரான்சிஸ்டர் வந்து ரிவர்ஸ் பேஸ்ல ஒர்க் ஆகும், சாரி இந்த டயோடு வந்து ரிவர்ஸ் பேஸ்ல ஒர்க் ஆகும், இது ஃபார்வர்ட் பேஸ்ல ஒர்க் ஆகுன்றதால இந்த பக்கம் போயிடும், இந்த பக்கம் சப்ளை போகாது அப்படின்றதால அப்பயும் எனக்கு இந்த இடத்துல 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு NAND கேட்டை வந்து டிரான்சிஸ்டர் வந்து வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்ப இந்த சர்க்கியூட்டோட டிசைன் வந்து அந்த ஐசியில இப்ப நம்ம பார்த்து இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டிசைனை தான் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஐசியில. அதே மாதிரி இப்ப இங்க இன்னொரு NAND கேட் வரணுமா, இந்த இன்னொரு கேட்டுக்கும் இதே மாதிரி இன்னொரு டிசைனிங் இருக்கும். 3வது NAND கேட்டுக்கு இந்த மாதிரி டிசைனிங் இருக்கும், 4வது கேட்டுக்கு இந்த மாதிரி டிசைன் இருக்கும். இந்த விசிசி அப்படிங்கிறது இங்க இந்த 14வது பின்னில இருந்து தான் இந்த விசிசி எல்லாமே கனெக்ட் ஆகும். இந்த 7வது பின்ன தான் எல்லாமே கிரவுண்ட் பண்ணிருப்பாங்க. எல்லா கனெக்ஷனுமே இங்க வர மாதிரி கிரவுண்ட் இருக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. இந்த விசிசியே எல்லா சர்க்கியூட்டுக்கும் எடுத்துக்கிற மாதிரி உள்ள சர்க்கியூட் வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. இதுதான் வந்து TTL லாஜிக். CMOS லாஜிக் அப்படின்னு சொன்னா காம்ப்ளிமெண்டரி மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். அதை வச்சுதான் வந்து இதுல டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ண மாதிரி அதுல மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுதான் வித்தியாசம், மற்றபடி பெருசா எதுவும் வித்தியாசம் இல்லை. ஆனா டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி பண்றதுக்கும் CMOS யூஸ் பண்ணி டிசைன் பண்றதுக்கும் வந்துட்டு அதோட பெர்ஃபார்மன்ஸ்ல வந்துட்டு வித்தியாசம் இருக்கும். பட் டிசைன் அப்படிங்கிறது ஒரு NAND கேட் வந்து இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணிருப்பாங்க. CMOS வச்சு எப்படி டிசைன் பண்றாங்க அப்படின்றது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.